ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போ நமக்கு விசுவாசம் என்பது நமக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் நமக்குள்ள அவிசுவாசத்தையும், இந்த விசுவாசத்தை உடைக்கிற எல்லா காரியங்களையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கொண்டு வரும். அதனால தான் வி வாக் பை ஃபெய்த் அண்ட் நாட் பை சைட் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம இந்த வேதத்தை நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து அதை மெடிடேட் பண்ணி அதன்படி நடக்கிறவர்களாக மாறும் பொழுது நம்முடைய கண்கள் இந்த உலகத்தின் டிஸ்ட்ராக்ஷன்ஸை பார்க்காது. அது பொய் என்று புரிந்து கொள்ளும். அந்த பொய்களை தேவனுடைய சத்தியம் என்னும் அந்த பட்டயத்தை கொண்டு நம்ம உடைத்து அந்த இடத்துல ஜெயம் எடுக்கலாம். பட் ப்ராக்டிக்கலா நம்ம நிறைய நேரம் பார்த்தோம்னா இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லாவித அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நம்மளே ரெட் கார்பெட் வெல்கம் கொடுப்போம். அந்த இன்ஃப்ளூயன்ஸை நமக்குள்ள அலோவ் பண்ணுவோம். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ள வந்த உடனே நமக்குள்ள ஒரு குழப்பம் வந்து எது உண்மைன்றதே தெரியாத அளவுக்கு நம்ம குழம்பி போய் அந்த இடத்துல ஒரு தவறான டெசிஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் மன்னித்து நம்மை பலப்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார்.